தேர்தலை முழு மனசோடு தான் நாங்க சந்தித்தோம். தேர்தலுக்கு கூட்டணி வைக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்த சீட்டு வந்தப்புறம் எந்தெந்த சீட்டை வாங்கணும்னு வேற சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு முழு மனசோட தேர்தலை சந்தித்தோம். ஆனா தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக வரவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தாவேகா தலைமையில, விஜய் தலைமையில ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள். மாற்றத்திற்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தேர்தலுக்கு முன்னால் இருந்த கூட்டணிகளே அதே நிலையில இருந்தார்கள் என்றால் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 118 சீட்டு வரல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 118 சீட்டு வரல, தாவேகா கூட்டணிக்கு 118 சீட்டு வரல. ஆனா தனி பெரும் கட்சியாக தாவேகா இருந்தது. 108 சீட்டு, அது ஒரே சீட்ல அவரு 2 சீட்ல அவரே ஜெயிச்சதுன்னா 107ன்னு வச்சுங்க. அவங்க தான் வந்தாங்க. அதனால மக்கள் என்ன தீர்ப்பளித்தாங்க? விஜய் தலைமையில, தாவேகா தலைமையில அவர் இன்னும் 2-3 கட்சியோட ஆதரவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தலை சந்தித்தோம் என்ற முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். நான் மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் 2 முறை பாராளுமன்றம் ஜெயிச்சதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் நான் ஜெயிச்சேன். இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இன்னொரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியாக தான் வருங்காலத்திலும் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் மீது எனக்கு அதிக மரியாதை உண்டு. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக இருந்த எந்த கூட்டணியாலும் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அதனால தேர்தலுக்கு அப்புறம் சில கூட்டணிகள் மாற வேண்டிய சூழல், அந்த சூழல் தான் மக்கள் அந்த சூழல் வர வேண்டும் என்று தான் வாக்களித்திருக்கிறாங்க. ஐரோப்பிய நாட்டில எல்லாம் ப்ரீ போல் அலையன்ஸ் சரியா இல்லாட்டி போஸ்ட் போல் அலையன்ஸ் ஒன்று வரும். தேர்தலுக்கு பின்னர் இன்னொரு கூட்டணி அமைத்தால்தான் நிலையான ஆட்சி அமைய முடியும் என்ற நிலை வந்ததனால் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளித்தது. திமுகவுக்கு முதுகுல குத்துனன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான விமர்சனம் கிடையாது. திமுக ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து காங்கிரஸ் வாபஸ் பெற்று திமுக ஆட்சியை நம்ம தவிர்த்து விட்டோம் என்றால் அதுல நீங்க முதுகுல குத்தலான்னு சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா திமுக ஆட்சி அமைக்கிற நிலையிலே கிடையாது. திமுகவுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை. எந்த வாய்ப்பும் திராவிட முன்னேற்றங்களுக்கு மறுக்கப்படாத நேரத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில இருந்து விலகி தாவேகாவுக்கு வாக்களித்தது அவர்கள் ஆதரவளித்தது முதுகுல குத்துறது என்று ஒத்துக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமா பிரிஞ்சிருக்கலாம். அதை பரஸ்பரமா பிரியாம இருக்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரஸ்பரமாக கொஞ்சம் விடை பெற்று இருக்கலாம். ஆனா முதுகுல குத்துறாங்கிறத நான் முழுமையா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் கட்சி மறுக்கவில்லை. அதனால் முதுகுல குத்துறாங்கன்னு ஏத்துக்கவே முடியாது. நிலையான ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும். ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வர வேண்டும். அந்த ஆட்சிக்கு விஜய் தலைமை தாங்க வேண்டும், அது தாவேகா தலைமை தாங்க வேண்டும் மக்கள் வாக்களித்தார்கள். அதை மதித்து தான் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளிக்கிறது. நான் ஒத்துக்கிட்டேன்ல. இது பரஸ்பரமாக பிரிந்திருக்கலாம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னைக்குமே என் கட்சியை தவறுனா தவறுன்னு சொல்றவன் தான். நான் தான் சொல்றேன். நான் இன்னும் திமுகவுக்கு எதிர்காலம் உண்டு. அவர் ஆரோக்கியமான அரசியல் கட்சி தான். அது இன்னும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில எல்லாம் அவங்களை எல்லாம் யாரும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமா, இன்னும் கொஞ்சம் கார்டியலா அந்த விடை பெற்றிருக்கலாம் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன்.